அம்பானியே மார்வாடி தான். ஏன் எதை வச்சு சொல்றீங்க? இல்ல அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. பில்கேட்ஸே மார்வாடி தான். பில்கேட்ஸ் இந்தியா வம்சாவழி அவரு. கமலா ஹாரிஸுக்கு இங்க கொடி பிடிக்கிறான்ல, அவங்க திருவாரூர் தான் அவங்க சொந்த ஊரு. திருவாரூர் ஏன் ஊரு? ஆமா, திருவாரூர் தான் அவங்க சொந்த ஊரு. பக்கத்துல இப்ப கூட கோயில்ல போய் இதெல்லாம் நடத்துனாங்க, அது மாதிரி தோத்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம கை தட்டணும், சந்தோஷப்பட்டோம். அது மாதிரி மார்வாடிகள் இங்க வந்துட்டா சில கட்சிகளும் சில அரசியல்வாதிகளும் சில விஷயங்களை சொல்லுவாங்க. மார்வாடி வந்துட்டான், எல்லாத்தையும் பிடிச்சிட்டான், செஞ்சுட்டான், வச்சுட்டான்னு. அவங்ககிட்ட நல்ல விஷயத்த சொல்லிக் கொடு, நல்லதை சொல்லிக் கொடு, நல்லதை எடுத்துப்போம். பில்கேட்ஸ் இப்படி ஆயிருக்காருன்னா அவர் எங்க இருந்து ஆர்ஜின்னு சொல்லிக் கொடு. முதல் விஷயம் அவர் மார்வாடிங்கிறதே மறைச்சாரு. அம்பானி எங்கேயும் தன்னை மார்வாடின்னு சொல்லிக்கிட்டது இல்லை. ஆனா எடுத்து போய் பாருங்க, விக்கிமீடியால தான் இருக்கு. ஓகே, ஆனா பில்கேட்ஸ் வந்து யூதர்கள்ல இருந்து வந்திருக்காங்க, யூதர்களுக்கும் மார்வாடிக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்களா? மார்வாடிங்கிறது வேற. இவங்க ராஜஸ்தான் பூர்வீகம் கொண்டவங்க, மார்வார்னு ஒரு பகுதியை சார்ந்தவங்க. மார்வாடிங்கிறது ஒரு வார்த்தை தான், ஜெயின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மார்வாடிங்கிறது ஜாதி நேம். தமிழ் பேசுறோம், நீங்க ஒரு ஜாதியா இருப்பீங்க, நான் ஒரு ஜாதியா இருப்பேன், தம்பி ஒரு ஜாதியா இருப்பாரு, அந்த பொண்ணு ஒரு ஜாதியா இருக்கும். ஜாதி வேற வேற, ஆனா பட் மொழி தாய்மொழி இதா இருக்கு. அது மாதிரி அவங்களுடைய பிசினஸ் வேர்டு பாத்தீங்கன்னா சேடு, பிசினஸ் டேம், சேட்டு 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 சேடு சேட்டு இப்படின்னு கூப்பிடலாம். அது அவங்களோட பிசினஸ் டேம்.